தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில் அதன் தலைவர் விஜய் விரைவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அண்மையில் அறிவித்தார். இந்த நிலையில் விஜயனுடைய தவிக தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த சின்னம் எது என்ற யூகங்கள் வலம் வர தொடங்கிவிட்டன. இது குறித்த சுவாரஸ்ய தகவல்களும் இணையத்தில் பரவி வருகிறது. பிரத்யேக தகவல்களுடன் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஜெகநாதன். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு தயாராகணும். இந்த தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த கட்சிக்கான சின்னத்தை அவங்க பெறணும். பொது சின்னம் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க ஒரு சின்னத்தை அவங்க கொடுத்த சின்னத்தை வாங்கணும். ஸோ தமிழக வெற்றி கழகம் அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்கு. அந்த கட்சிக்கு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கணும், அல்லது குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது எம்பிஸோ இருந்தால் மட்டுமே அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். ஸோ இந்த தேர்தலுக்கு காமனா தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சின்னங்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்து இந்த எலெக்ஷன்ல அவங்க சந்திக்கணும். ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஸோ இப்போ அதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா தேர்தலுக்கு என்ன சின்னம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு க்ளூ ஒன்று கிடைச்சிருக்கு. இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சின்னத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பெயர்ல கடந்த 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இல்லைங்களா. அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பேர் எல்லாமே ரசிகர் மன்றங்களா இருக்கும் போதே, மக்கள் இயக்கமா இருக்கும் போதே 100க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல அவங்க அதிகமா பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா ஆட்டோ சின்னம் தான். ஸோ அது சென்டிமெண்டாவே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆட்டோ சின்னத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் இந்த வருஷம் சின்னமா கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்தில் 2025ஆம் ஆண்டு அந்த தேர்தல் சின்னத்துக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல அந்த ஆட்டோ சின்னம் இல்லை. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டடா இருந்திருக்கும். இந்த தாண்டி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சின்னம்ன்றது கேரளாவில் ஒரு மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இதே ஆட்டோ சின்னம் இருக்கிறதுனால அதை இன்னொரு கட்சிக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது அவங்களுடைய ஆப்ஷனில் இருந்த முதல் ஆப்ஷனில் இருந்த ஆட்டோ சின்னம் இப்போ இல்லைன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக எங்கே போவாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல குறிப்பாக அந்த 184 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சின்னத்தோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சின்னம்ன்றது ரொம்ப கேப்சியா இருக்கணும், ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் சென்றடைஞ்சிருக்கும். உதயசூரியன், ரெட்டை இலை, தாமரை, கை சின்னம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் மக்கள் மத்தியில ஒரு அடையாளம், ஒரு குறியீடாவே இருக்கும். இந்த சின்னம்னா இந்த கட்சின்றது அவங்க மனசுல போய் சேர்ந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேர்தலில் ஒரு சின்னம்ன்றது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகமும் அந்த சின்னத்தை செலக்ட் பண்ண தயாரா இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கூடிய பட்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, கேஸ் அடுப்பு, கேஸ் சிலிண்டரு, பிளக் பாயிண்ட்டு, சீப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுல ரொம்ப கேப்சியா, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு சின்னம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம்ன்றது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு, நம்ம பார்க்க முடிஞ்சது. 182வது பட்டியலில் அது கொடுத்துருக்காங்க. இந்த விசில் சின்னத்தை தான் அடுத்து அவங்க குறி வச்சிருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த விசில் சின்னம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய படங்கள் நிறைய பார்த்துருப்போம். போக்கிரி படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த விசில் சீன் ரொம்ப அழகா அவருக்கு கை கொடுத்திருக்கும். அந்த சாங் மூலியமா கூட பாத்தீங்கன்னா வசந்த முல்லை சாங் மூலியமா கூட மக்கள் மத்தியில் அதிகமா போய் சென்றடைச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா 2026ல கப்பு ரொம்ப முக்கியம், பிகில் அப்படின்ற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பிகில் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா அப்பவே அவர் கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவங்க கட்சி தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா 2026ல அந்த கப்பு ரொம்ப முக்கியம் பிகில்னு சொல்லி பல இடங்கள்ல அவங்க போஸ்டர்ஸ்ல, பேனர்ஸ்லாம் வைக்கக்கூடிய
காட்சிகள் நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விசில் அப்படின்றது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால விசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதை மையமாக பற்றி தான் அடுத்து அவங்க தேர்தல் ஆணையத்தில் முறையிட போகிறாங்கன்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த விசில் சின்னத்து மூலயமா இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர் வெற்றி பெற போறாரா இல்லையா என்ற கேள்விகள் தற்போது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா என்னென்ன சின்னங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க குறிவிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் சின்னம் இருக்கு. ஸோ அவரும் சச்சின் ஒரு படம் நடிச்சிருக்கிறதுனால இந்த பேட் சின்னத்தை கூட அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் அதில் வச்சிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த விசில் அப்படின்றது ஏன் முக்கியத்துவமா பார்க்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சின்னம்ன்றது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்க்கணும் இல்லைங்களா. அப்ப சேர்க்கறதுக்கு மக்கள் மனசுல போய் நிறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா IPL சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ CSKக்கு விசில் போடுன்ற ஒரு பிராண்டான சாங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போய் எளிய மக்களுக்கும் மனசுல போய் சென்றடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் போடு அப்படின்ற ஒரு டேக்லைனோட 2026 தேர்தலில் பயணிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு. எது எப்படியோ இந்த தேர்தல் அப்படின்னா சின்னம் ரொம்ப முக்கியம். அந்த சின்னம் விசில் சின்னமா இருந்தது அப்படின்னா ஏன்னா ஒரு நடிகனா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் திரையில விசில் அடிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் நம்பர் 1 நடிகனா உச்சபட்ச நடிகரா மாறி இருக்காரு. அந்த நடிகரை தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் விசிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த விசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.